எமது மக்களை அச்சுறுத்துகின்றீர்கள்? சாணக்கியன் சபையில் கேள்வி. எமது நாட்டின் மரபுரிமையை அழிக்க எவருக்கும் இடமளிக்க மாட்டேன், பிரதமர் தெரிவிப்பு. மைத்திரிபால சிறிசேன வீட்டில் அவசர கலந்துரையாடல், கொழும்பு அரசியலில் குழப்பம். போலீஸ் உத்தியோகத்தரின் திருமண நிகழ்வில் கலந்து கொண்ட 56 பேர் தனிமைப்படுத்தலில். பாதுகாப்பு படைகளிடம் சரணடைந்த 3000 பேர் காணாமல் போயுள்ளதாக உங்கள் ஆணைக்குழுவே கூறியுள்ளது. சுமந்திரன். ஈஸ்டர் தாக்குதல், சூத்திரதாரி சக்ரானிடம் பயிற்சி பெற்ற ஒருவர் கைது. ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றவர்கள் கைது. திருகோணமலையில் வெடிப்புச் சம்பவம், ஒருவர் உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்தின் முக்கிய இடங்கள் சீனாவிற்கு விற்பனையா? டெல்டாவை விட ஆபத்தான வைரஸ் திரிபு, இலங்கை எச்சரிக்கையாக உள்ளது என தெரிவிப்பு. சர்வதேசத்தை நாடப்போவதாக இலங்கை தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை. நாளை பசில் ராஜபக்ச பதவியேற்பு, வர்த்தமானி வெளியானது. அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை துறைசார் ஊழியர்களுக்கு ஜூலை 12 முதல் தடுப்பூசி. தமிழர்களை இலங்கையர்களாக ஏற்க சீனா மறுக்கின்றதா? மனு கேள்வி. இலங்கையில் தீவிரவாத தாக்குதல் நடக்கலாம், அமெரிக்கா மீண்டும் எச்சரிக்கை. விடுதலை புலிகளின் தலைவருக்கு ஏற்பட்ட நிலையே உருவாகும், பகிரங்க மிரட்டல் தொடர்பில் நினைவுபடுத்திய தலதா அத்துக்கோரல. தமிழ் மக்களுக்கு பகிரங்க அழைப்பு விடுத்துள்ள எல்ஏ குணவத்ச தேர. காணாமற் போன நெடுந்தீவு மீனவர் தமிழக கடற்கரையில் சடலமாக மீட்பு. நாட்டில் உள்ள மக்கள் மத்தியில் போலீசார் ஊடாக அச்சத்தினை விதைத்து எதனை சாதிக்கப் போகிறீர்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சில போலீசார் எனது தொலைபேசி அழைப்பிற்கு பதிலளிப்பது இல்லை. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரான எனது தொலைபேசி அழைப்பிற்கு பதிலளிப்பது இல்லை. அவ்வாறானவர்களின் பெயர்களை நான் இங்கு குறிப்பிட விரும்பவில்லை. போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்களை விடுதலை செய்யுமாறு கோருவதற்காக அவர்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்துவது இல்லை. தொடர்ச்சியாக அண்மை காலமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். காலை 9 மணிக்கு விசாரணைக்கு வாருங்கள், 10 மணிக்கு விசாரணைக்கு வாருங்கள் என அழைத்து கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இதன் காரணமாக தற்போது இளைஞர்கள் அச்சத்துடனேயே வாழ்ந்து வருகின்றனர். புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் கைது செய்யப்படுகின்றனர். அதேபோன்று கடந்த சில தினங்களுக்கு முன்னர் திருகோணமலையில் வைத்து தமிழ் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். சிவில் உடையில் வரும் போலீசாரை இவ்வாறு கைது செய்கின்றனர். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் போலீசாருக்கு அழைப்பினை ஏற்படுத்தினால் அவர்கள் அதற்கு பதிலளிப்பதில்லை. அமைச்சர் சரத் வீரசேகர போன்றாரே அந்த சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு உதவி செய்கின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் வாழைச்சேனை பிரதேச சபையில் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் தோற்றுவிடுவோம் என்ற நிலையில் பிள்ளையானின் கட்சியினர் இருந்தபோது குழப்பத்தில் ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டனர். வாக்கெடுப்பு நிறைவேற்றப்பட்டதன் பின்னரே பிள்ளையானின் கட்சியினை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இவ்வாறுதான் மட்டக்களப்பில் போலீசாரின் செயற்பாடுகள் உள்ளன. அதேபோன்று மட்டக்களப்பில் மண் கொள்ளையில் ஈடுபடுபவர்களை கைது செய்வதற்கான சோதனை நடவடிக்கைகளில் 2 போலீசாரை ஈடுபட்டுள்ளனர். அதிகளவான டிப்பர் வாகனங்கள் மணலேற்றி செல்லும் போது குறித்த இருவரினால் மாத்திரம் எவ்வாறு சோதனையில் ஈடுபட முடியும்? அதேபோன்று மட்டக்களப்பில் ஒரு இடத்தில் ஒருவர் கஞ்சா போதைப்பொருள் வைத்துள்ளார் என போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அங்கு நடந்தது, போதைப்பொருள் வைத்திருந்தவர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தவரின் வீட்டிற்கு சென்று சத்தம் போட்டுள்ளனர். இதுதான் அங்கு நடக்கின்றது. அண்மையில் ராஜாங்க அமைச்சரின் மெய்பாதுகாவலரினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் கொல்லப்பட்டார். அது குறித்து விசாரணைகள் எவ்வாறு நடைபெறுகின்றது என அறிந்து கொள்வதற்காக OICக்கு அழைப்பினை ஏற்படுத்தினேன். ஆனால் அவர் சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்து
அவரின் அடுத்த நிலையில் உள்ளவரின் தொலைபேசி இலக்கத்தினை வழங்கினர். நான் அவருக்கு பல தடவைகள் அழைப்பினை ஏற்படுத்தினேன். அதற்கு அவர் பதிலளிக்கவில்லை. மீண்டும் எனக்கு அவர் அழைப்பினை ஏற்படுத்தவும் இல்லை. இதுதான் மட்டக்களப்பு போலீசாரின் நிலையாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியல் எம்பியாக பசில் ராஜபக்சவின் பெயர் வர்த்தமானியில் இன்று பகல் வெளியாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச பாராளுமன்றத்துக்குள் நுழைவதற்கான ஆவணங்களில் இன்று அதிகாலை கையெழுத்திட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் நாளைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை ஐரோப்பிய சந்தையில் எளிதில் நுழைவதற்கான வாய்ப்பை இழப்பதை தடுக்கும் திட்டத்தில் தொழிலாளர்களின் உரிமைகளை புறக்கணிக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக தொழிற்சங்க தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மனித உரிமைகள் மீறல் மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது ஆகிய விடயங்கள் குறித்து மாத்திரமே ஐரோப்பிய நாடாளுமன்றம் நிபந்தனைகளை வகுத்துள்ளதாக தொழில் அமைச்சர் கூறிய நிலையில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு இதுவென்றால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இது தொடர்பில் முறைப்பாடு செய்யவுள்ளதாக தொழிற்சங்க தலைவர்கள் எச்சரித்துள்ளனர். இலங்கையில் சிறுபான்மையினரை துன்புறுத்துவதற்கு பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதால் GSP+ சலுகையை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் இலங்கையில் தொழிலாளர் உரிமைகளை மீறுவது குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு தெரிவிக்க நாட்டின் தொழிற்சங்க தலைமை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதும் அரசாங்கத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் தெரியவந்துள்ளது. மனித மற்றும் தொழிலாளர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான சர்வதேச மாநாட்டில் மஹிந்த ராஜபக்ச நிர்வாகத்தால் செயற்படுத்தப்படாததால் பிப்ரவரி 2010 முன்னுரிமை வரிச்சலுகையான GSP+ இடைநிறுத்தப்பட்டது. நல்லாட்சி அரசாங்கம் மனித உரிமைகள் தொடர்பான 27 சர்வதேச உடன்படிக்கைகளை செயற்படுத்துவது குறித்த உத்தரவாதத்திற்கு அமைய நம்பிக்கையின் அடிப்படையில் 2017 மே மாதம் GSP+ மீண்டும் இலங்கைக்கு கிடைக்கப்பெற்றது. சீனாவுக்கு அடுத்ததாக ஐரோப்பா இலங்கையின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாகும். ஐரோப்பா கடந்த வருடம் இலங்கையிலிருந்து 21 கோடி யூரோ பெறுமதியான பொருட்களை இறக்குமதி செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நமது நாட்டின் பாரம்பரியத்தை அழிக்க எவருக்கும் இடமளிக்க மாட்டோம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இன்று தெரிவித்தார். அலரி மாளிகையில் இடம்பெற்ற 131வது தேசிய தொல்பொருள் தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். அதிமீதகு கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இத்தேசிய நிகழ்வில் சோமாவதிய மற்றும் ரிதிவிகாரை ஆகியன தொல்பொருள் ஆராய்ச்சி மையமாக பெயரிடப்பட்டவை விசேட அம்சமாகும். ஜனாதிபதி அவர்களினால் சோமாவதிய ரஜமகா விகாராதிபதி வணக்கத்திற்குரிய பகமுனே ஸ்ரீ சுமங்கல தேரர் மற்றும் ரிதிவிகாரியின் விகாராதிபதி வணக்கத்திற்குரிய படுவாவே புத்தரகித தேரர் ஆகியோருக்கு அதற்கான சன்ன பத்திரம் வழங்கப்பட்டது. இதன்போது தொல்பொருள் திணைக்களத்தின் www.archaeology.government.lk என்ற புதிய இணையதளமும் அறிமுகப்படுத்தப்பட்டது. தேசிய மரபுரிமைகள், அரங்கு கலைகள் மற்றும் கிராமிய கலைகள் மேம்பாட்டு இராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க, தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் அனுர மணத்துங்க ஆகியோர் இதன்போது தொல்பொருள் திணைக்களத்தின் புதிய 14 நூல்கள் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. 4 தலைமுறைகளாக தொல்பொருள் திணைக்களத்திற்கு ஆற்றிய சேவைக்காக சீகிரிய தல்கொடே அலுத்கெதர தலைமுறையினருக்கு பிரதமரினால் விருது மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களினால் புதிய தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் மதிப்பீடு செய்யப்பட்டு புதுகல தொல்பொருள் தளத்திலிருந்து 2 களிமண் பலகைகளை கண்டுபிடித்த திரு நிமல் கருணாதிலக மற்றும் இதுவரை அறியப்படாத பண்டைய குகை ஓவியங்களை கண்டுபிடித்த திரு OR ஜெயதிலக மற்றும் திருமதி தனுஜா தர்ஷினி அமர்துங்க ஆகியோருக்கு விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இதன்போது அதிமீதகு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருக்கு நினைவு சின்னங்கள் வழங்கப்பட்டதுடன் திருமதி தர்ஷினி அமர்துங்க அவர்களினால் 2 ஓவியங்களும் வழங்கப்பட்டன. சோமாவதிய ரஜமகா விகாராதிபதி வணக்கத்திற்குரிய பகமுனே சுமங்கல தேரர் மற்றும் ரிதிவிகாரையின் விகாராதிபதி வணக்கத்திற்குரிய திப்படுவாவே புத்தரகித தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினரும் குறித்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர்.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். கட்சியின் எதிர்கால செயற்பாடுகள் மற்றும் தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பொன்று நேற்று மாலை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது. மத்திய செயற்குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட உள்ள விடயங்கள் குறித்து இதன்போது ஆழமாக பேசப்பட்டுள்ளது. தற்போது உலகின் பல நாடுகளில் வேகமாக பரவி வரும் டெல்டா திரிபை விட பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் புதிய கொரோனா வைரஸ் திரிபு அடையாளம் காணப்பட்டுள்ளது. பெருநாட்டில் இந்த வைரஸ் திரிபு கண்டறியப்பட்டுள்ளதுடன் இந்த கொரோனா வைரஸ் திரிபுக்கு லெம்டா என பெயரிடப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த வைரஸ் திரிபு தொடர்பிலான ஆய்வுகளை சர்வதேச சுகாதார நிபுணர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த புதிய வகை திரிபு பிரித்தானியா உள்ளிட்ட 30 நாடுகளில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இதனை தடுக்க இலங்கை எச்சரிக்கையாக இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் கூறியுள்ளனர். எனவே முகக்கவசம் அணிவது மற்றும் சமூக தொலைதூரத்தை கடைபிடிப்பது உள்ளிட்ட அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்குமாறும் சுகாதார சேவைகள் துணை இயக்குனர் டாக்டர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். மேலும் பிரித்தானியாவில் மெதுவாக பரவ தொடங்கியிருக்கும் லாம்டா கொரோனா சற்று மாறுபாடான ஆபத்தை விளைவிக்கும் என மருத்துவ நிபுணர்கள் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருகோணமலை குச்சவெளி ஜாயா நகர் பிரதேசத்தில் இன்று பிற்பகலில் இடம்பெற்ற வெடிப்புச் சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். டைனமைட் என அழைக்கப்படும் வெடிபொருளை பயன்படுத்தி மூவர் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது குறித்த வெடிபொருள் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்தில் 26 வயது இளைஞரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. உயிரிழந்த குறித்த நபரின் சடலம் தற்போது திருகோணமலை பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை குச்சவெளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தின் முக்கிய இடங்கள் சீனாவிற்கு விற்பனையா? அண்மையிலே சென்ற வாரத்துக்கு முதல் பாகிஸ்தானிய தூதுவர் யாழ்ப்பாணம் வருகிறார். யாழ்ப்பாண செயலகத்திலே அவர் ஒரு கூட்டத்தை நடத்துகிறார். அவர் தங்கியது மண்டதீவிலே. அவர் அல்லப்பட்டி கரையோரங்கள் சென்று பார்வையிட்டிருக்கிறார். அந்த மண்டதீவினுடைய அல்லப்பட்டி பகுதிகளில் இருக்கின்ற ஏற்கனவே ஒரு பாகிஸ்தானிய நிறுவனம் ஹோட்டல் கட்டுவதற்கு முயற்சித்த பொழுது எங்களால் தடுக்கப்பட்டது. இப்பொழுது பழையபடி அந்த இடத்தை பாகிஸ்தானிய நிறுவனம் கட்டுவதற்கு முயற்சிக்கிறதா? அதற்காகத்தான் பாகிஸ்தானிய தூதுவர் என்று வந்தாரா? அவர் கச்சேரியிலே கூட்டம் வைத்தாரா? மண்டதீவிலே அவர் தங்கியிருந்தாரா என்ற செய்தி எங்களுக்கு சரியான முறையில் இந்த அரசாங்கம் விளங்கப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நான் நினைக்கிற இந்த விடயங்கள் நெடுந்தீவு, நைனாதீவு, அனலதீவிலே மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி கொண்ட சோலார் பேனல் மற்றும் காற்றாலைகள் மூலம் மின்சாரம் பெறுகின்ற சக்தி திட்டத்தை ஏற்கனவே சைனா நிறுவனங்களுக்கு இலங்கை வழங்கியிருந்தது. இது முழுக்க முழுக்க ஒரு இந்தியாவை சீண்டுகின்ற நிலைமை. தமிழர்கள் 1000 இருந்தாலும், தமிழர்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும், இந்தியா என்கிற அவர்களுடைய தொப்புள்குடி நாட்டோடு தான் அவருடைய உறவு எப்பொழுதும் இருக்கும். ஆகவே இந்தியாவை சீண்டி தமிழர்களை இன்னும் தங்களுடைய நாட்டில் இருந்து இல்லாமல் செய்வதற்காக சீனாவையும் பாகிஸ்தானையும் இலங்கை சிண்டு முடிஞ்சு விடுகிறதா என்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுகின்றது. ஆகவே இது ஒரு தனிய தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இது இந்தியாவுக்கும் எதிரான ஒரு செயல்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலங்களை இந்த சைனா நிறுவனங்களுக்கு வழங்குதல், இந்த நிலங்களை பார்வையிடுவதற்காகவும் இந்த இடங்களை எடுப்பதற்காகவும் பாகிஸ்தானிய தூதுவர் அங்கே வருதல், இவையெல்லாம் ஒரு வகையிலே ஒரு பாரதூரமான விளைவுகளை எங்களுடைய இடத்திலே தரப்போகின்றது. ஆகவே இந்த சபையிலே இருக்கின்ற கௌரவ அமைச்சர்கள், உறுப்பினர்கள் தயவு செய்து கவனத்திலே எடுங்கள். இந்தியா ஒரு அயல் நாடு. ஈழத்தமிழர்களுக்கும் இலங்கையில் இருக்கின்ற சிங்கள மக்களுக்கும் கூட ஒரு உறவுள்ள நாடு. ஆனால் இதையெல்லாம் தவிர்த்து சீனாவினுடைய வருகையையும் பாகிஸ்தானுடைய செயல்பாடுகளையும் இலங்கை அனுமதிக்குமானால் அது எவ்வளவு பாரதூரமானதாக மாறப்போகிறது, அதனை மிக முக்கியமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த விடயங்களை வெளியிலே கொண்டு வர முனைந்த பொழுது கொழும்பிலே இருக்கின்ற சிரச தொலைக்காட்சி, சக்தி தொலைக்காட்சி இவற்றை தடை செய்வதற்கும் அல்லது சட்ட ரீதியாக இவற்றுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கும் இலங்கை அரசாங்கம் ஒரு முனைப்பு காட்டுகின்றது. இந்த நாட்டில் இருக்கிற சிங்கள மக்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள், பட்டினியிலே வாழுகிறார்கள். சிங்கள மக்களுடைய வாழ்க்கை கேள்விக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. நாணயத்தாள்களை அடித்துத்தான் இந்த அரசாங்கம் நாணயத்தாள்களுக்கு மேல்தான் இருந்து சவாரி செய்ய வேண்டியிருக்கிறது. இதனை வெளியிலே கொண்டு வருகிற சிரசவும்
சக்தி தொலைக்காட்சியும் அவர்களை பயமுறுத்துகின்ற அடிப்படையிலே அவருடைய ஊடக சுதந்திரம் மறுக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் ஏன் இந்த வேலையை செய்கின்றீர்கள்? நியாயமாக நடவுங்கள். ஒரு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி வளர்க்க, இந்த நாட்டை கட்டி வளர்க்க, இந்த நாட்டினுடைய மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால், குறிப்பாக சிங்கள மக்களும் முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்களும் இந்த நாட்டிலே வாழ வேண்டுமானால், இந்த நாட்டில் இருக்கின்ற ஊடக சுதந்திரம், இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய சுதந்திரம், அவர்களுடைய இணைந்து வாழுகின்ற தன்மையை நீங்கள் முதல்ல உறுதிப்படுத்த வேண்டும். நீங்கள் இந்த மண்ணிலே முழுக்க எங்களுடைய இருப்புக்களை கேள்விக்குட்படுத்தி இந்த மண்ணில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையை இல்லாமல் செய்கின்ற பணிகளைத்தான் இந்த அரசாங்கம் செய்து வருகின்றது. இதனால் தான் நான் அண்மையிலே கூட பார்த்தேன், இந்த நாடுகள் குறிப்பாக வடக்கினுடைய தீவகங்கள் நோக்கி, இலங்கையினுடைய பாகங்களிலே வடக்கு மாகாணத்துடைய தீவக பகுதிகளை நோக்கி இந்த சைனா கம்பெனிகள், பாகிஸ்தானிய கம்பெனிகளுடைய பார்வைகளும் அவருடைய அகலக்கால்களும் மிகவும் வேகமாக வைக்கப்படுகிறது. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தும். இந்த நாட்டிலே வாழுகிற தமிழ் மக்களை இன்னும் ஒரு இன்னலுக்குள் கொண்டு வருகிறீர்கள். இது தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல, சிங்கள மக்களும் இதனால் துன்பத்தை அனுபவிக்க போகிறார்கள். இந்த நாடு சுதந்திரம் இழக்கப் போகிறது. நீதியை நிலைநாட்டுவதாக இருந்தால் தமிழ் மக்களுடைய உரிமைகளையும் மதித்து, நீங்கள் இவ்வளவு காலமும் 70 ஆண்டுகளாக தங்கள் உரிமைக்காக போராடுகிற இந்த தமிழ் மக்களுடைய எண்ணங்களையும் புரிந்து அனைத்து செல்லுகின்ற ஒரு உன்னதமான குணத்தை முதல் உருவாக்குங்கள். உங்களிடம் இருக்கின்ற மகாவம்ச சிந்தனைகளிலிருந்து வெளியிலே வாருங்கள். பௌத்த சிந்தனைகளை தூக்கி எறிந்துவிட்டு சகோதரத்துவத்தோடும் ஒற்றுமையோடும் இந்த நாட்டை கட்டி எழுப்பினால் உங்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி வராது, உங்களுடைய பொருளாதாரம் நிமிர்ந்து வரும். அதற்காக நாங்களும் கை கொடுக்க தயாராக இருக்கிறோம். அதனைத்தான் நாங்கள் இங்கே கூட கேட்டிருந்தோம். இந்த வேக்சின் தடுப்பூசிகளை கூட வெளிநாடுகளில் இருக்கின்ற புலம்பெயர் தமிழர்கள், இலங்கை ஊராக இருக்கிற அனைத்து மக்களுக்கும், சிங்களவர்களுக்கு, தமிழர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு வழங்க தயார் என்றார்கள். அதை கூட நல்ல எண்ணத்தோடு பெறுவதற்கு தயாரில்லாத நீங்கள் எவ்வாறு ஒரு சமாதானத்தை கட்டி வளர்க்க முயற்சிக்க போகிறீர்கள்? எவ்வாறு இந்த நாட்டிலே ஒரு நீதியை நிலைநாட்ட போகிறீர்கள்? எவ்வாறு நீங்கள் ஒரு சகோதர உணர்வோடு இந்த நாட்டிலே ஒரு நன்மையை செய்வதற்கு நீங்கள் தயாராக போகிறீர்கள்? ஆகவே தயவு செய்து உங்களிடம் இருக்கிற குரோதங்களையும் இனவாத சிந்தனைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு நல்ல நிலைக்கு இந்த நாட்டை கொண்டு செல்ல வேண்டுமானால் தமிழர்களையும் அவருடைய தேசிய தனித்துவத்தையும் அங்கீகரித்து இந்த நாட்டை வழிநடத்த நீங்கள் தயாராகுங்கள். அப்பொழுதுதான் இந்த நாட்டில் இன்னொரு அந்நிய சக்திகளுடைய கால் பதித்தல், இந்தியாவுக்கு எதிரான உங்கள் செயல்பாடுகள், இந்தியாவுக்கு எதிரான உங்களுடைய நடவடிக்கைகளை நிறுத்தி இந்த நாட்டிலே ஒரு நல்ல நிலையை உருவாக்க முயற்சியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். இப்போது வெள்ளைவானில் வந்து கடத்தும் சம்பவங்கள் இடம்பெறுவதில்லை என்பது உண்மைதான். ஆனால் தற்போதைய அரசியல் வீட்டுக்கு நேரடியாகவே வந்து அடித்து இழுத்து தூக்கிச் செல்லும் சம்பவங்கள் நடக்கின்றதாக முன்னாள் நீதியமைச்சரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான தலதா அத்துக்கோரள தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், ஹரின் பெர்னாண்டோ நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய வேளை பிரபாகரனை சுட்டுக் கொன்று நாயை போல் இழுத்து வந்தது நினைவில் உள்ளதா என்று ஜனாதிபதி கேட்டார். இப்போது பிரபாகரனுக்கு நடந்தது போல்தான் நடக்கும் என மேல்மாகாண பிரதி போலீஸ் அதிபர் ஊடகவியலாளர் ஒருவரை பகிரங்கமாக மிரட்டுகின்றார். நாடு எங்கே செல்கிறது? வெள்ளைவான் பற்றி பேசுகின்றனர். இதற்கு முன்னர் ஊடகவியலாளர்களுக்கு நடந்தது மீண்டும் இடம்பெறப் போகின்றதா என கேள்வி எழுகின்றது. இவர்களின் கடந்த ஆட்சியில் கொலை மிரட்டல்களினால் பல ஊடகவியலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறினர். அவ்வாறானதொரு நிலைமை மீண்டும் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் ஏற்படுகின்றது. காணாமல் போனோர் குறித்த காரியாலயம் அவசியமான ஒன்றாகும். இவர்களுக்கு கொடுப்பனவுகளை அதிகரிப்பது குறித்து நாம் எதிர்ப்பை வெளிப்படுத்த மாட்டோம். ஆனால் இந்த காரியாலய தலைவர் சாலிய பீரிஸ் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவருக்கு போட்டியிட்ட வேளையில் இந்த ஆட்சியில் சிலர் அவரை அவமதித்தனர். வடக்கு கிழக்கில் மக்களை மாத்திரம் இலக்கு வைத்து இந்த காரியாலயம் உருவாக்கப்படவில்லை. 1983ஆம் ஆண்டில் இருந்து தேடுவதற்கு இந்த காரியாலயம் உருவாக்கப்பட்டது என்றார். எமது சுயாதீனத்தை பாதுகாப்போம், சர்வதேச அழுத்தங்களுக்கு அடிபணிய மாட்டோம் என கூறிக்கொண்டு யாரை முட்டாளாக இந்த திருத்தங்களை கொண்டு வருகின்றீர்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில்,
சித்திரவதை மற்றும் வேறு கொடூரமான மனிதாபிமானமற்ற அல்லது கீழ்த்தரமான நடத்தல் அல்லது தண்டித்தல் என்பவற்றுக்கு எதிராக சமவாயம் திருத்த சட்டம் மூலம் 1994 ஆண்டில் கொண்டுவரப்பட்டது. இவற்றில் 7 பேருக்கே இப்போது வரையில் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே இதன் மூலமாக கிடைத்த பலன் பூஜ்ஜியமாகவே அமைந்துள்ளது. எனவே இந்த சட்டம் இருப்பதில் அர்த்தமே இல்லை. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான ஆணைக்குழு பற்றி பேசினீர்கள். தமிழ் மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டனர் என்பது மக்கள் கூற முன்னர் உங்களின் அரசாங்கம் உருவாக்கிய ஆணைக்குழுவே இதனை கூறியது. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் காணாமல் போயுள்ளனர் என்பதை நீங்கள் அமைத்த ஆணைக்குழுவே கூறியது. 20,000 பேர் காணாமல் போனார்கள் என பரணகம ஆணைக்குழு கூறியது. உடலாகம ஆணைக்குழு, LLRC ஆணைக்குழு என்பனவும் கூறியுள்ளன. மகிந்த ராஜபக்ச நியமித்த ஆணைக்குழுவே இதனை கூறியுள்ள நிலையில் இது குறித்து நீங்கள் கூற வருவது என்ன? பாதுகாப்பு படைகளிடம் சரணடைந்த 3000 பேர் காணாமல் போயுள்ளனர் என உங்களின் ஆணைக்குழுவே கூறியுள்ளது. உங்களின் ஆணைக்குழுவே இதனை ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் அவர்களின் ஒருவரை கூட கண்டறிய முடியாது போயுள்ளது என்றால் நீங்கள் பேசுவதில் அர்த்தமுள்ளதா? கொழும்பில் 11 இளைஞர்களை கடற்படையினர் கடத்தி கம்பம் விட்ட சம்பவத்தில் சிரேஷ்ட கடற்படை அதிகாரி தொடர்பு பட்டிருந்தனர். அவர்களுக்கு விசாரணை நடத்தப்பட்டது. இறுதியாக அந்த வழக்குகளுக்கு என்ன நடந்தது? நீங்கள் தலையிட்டு வழக்குகளை மாற்றிவிட்டு இங்கு வந்து நியாயம் பேசுவதில் என்ன அர்த்தம் உள்ளது? எனவே இந்த சட்ட திருத்தங்கள் அனைத்துமே ஐரோப்பாவை ஏமாற்றும் கண்துடைப்பு நடவடிக்கைகள் மட்டுமே. இப்போதே காலம் கடந்துவிட்டது. உண்மையான அரசாங்கம் நல்ல நோக்கத்தில் இவற்றை செய்யவில்லை. ஐரோப்பிய ஒன்றியம் மட்டுமல்ல, முழு உலகமும் இதனை தெரிந்து கொள்ள வேண்டும். மனித உரிமை சட்டங்களை பின்பற்றும் உங்களின் செயற்பாடு உண்மையான ஒன்றல்ல. எனவே இந்த பொய்யான செயற்பாடுகள் வெற்றி பெறாது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் எந்த வேளையிலும் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற நிலையில் அந்த நாட்டுக்கான பயணத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு தனது நாட்டு பிரஜைகளுக்கு அமெரிக்கா அறிவித்துள்ளது. இது தொடர்பில் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அமெரிக்க பிரஜைகளுக்கான இலங்கை விஜயம் பற்றி பயண குறிப்பு ஒன்றை மீண்டும் வெளியிட்டது. அந்த பயணக்குறிப்பில் மேற்படி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொரோனா தொற்றின் அச்சுறுத்தல் அதிகமாக உள்ள நாடுகளின் பட்டியலில் இலங்கையையும் அமெரிக்கா சேர்த்துள்ளது. யாழ்ப்பாணம், காங்கேசந்துறை உட்பட பல பிரதேசங்களில் உள்ள பெறுமதிமிக்க காணிகளை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யும் முயற்சியில் ஸ்ரீலங்காவின் தற்போதைய அரசாங்கம் ஈடுபட்டிருப்பதாக தேசிய நாட்டை பாதுகாக்கும் தேசிய அமைப்பின் தலைவரான LA குணவங்ச தேரர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இந்த முயற்சிகளை முறியடிப்பதற்காக தம்முடன் இணைந்து கொள்ளும்படி LA குணவங்ச தேரர் தமிழ் மக்களுக்கும் அழைப்பை விடுத்தார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த பகிரங்க அழைப்பினை விடுத்துள்ளார். இன ரீதியாக நாங்கள் பிரிந்திருந்தால் ஒருபோதும் எமக்கு சுதந்திரம் கிட்டாது. நாங்கள் பிரிந்திருக்கின்ற வரை சர்வதேச சக்திகள் எமது நாட்டிற்குள் பிரவேசித்து நாட்டின் வளங்களை சூறையாடுவதற்கு சந்தர்ப்பம் உருவாகும். மேற்குலக நாடுகளும் சக்திகளும் ஸ்ரீலங்காவில் உள்ள எரிபொருள் வளங்களை கொள்ளையிட கங்கணம் கட்டி திரிகின்றன. பொஸ்பெய்ட் உள்நாட்டு உர உற்பத்தி ஆலையை வைத்துக்கொண்டு உள்நாட்டில் உர பற்றாக்குறையை சொல்கின்றனர். இதனையிட்டு கவலையடைகிறேன். இப்போதாவது இந்த நாட்டை எமது கைகளுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு நாட்டை ஒப்படைத்து அழிவுகளே இன்று வரை எஞ்சியிருக்கின்றன. அவற்றை தொடர இடமளிக்கக்கூடாது. சுமார் 20 அரசு நிறுவனங்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் விற்பனை செய்ய உள்ளது. யாழ்ப்பாணம், காங்கேசந்துறையில் காணிகளை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்ய போகின்றார்கள். அதனால் தமிழ் மக்களும் எம்முடன் இப்போராட்டத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றேன். அண்மையில் கூட தமிழ் மக்கள் சிலர் என்னை சந்தித்ததோடு ஸ்ரீலங்காவில் உள்ள மலே பிரஜைகளும் என்னை சந்தித்திருக்கின்றனர். முஸ்லிம் மக்களும் எம்முடன் இணைய வேண்டும். அரசியல்வாதிகள் மற்றும் இனவாதிகளுக்கு அப்பாற் சென்று 3வது தரப்பு சக்தியொன்றை உருவாக்கி அதனூடாக விடுதலை போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஸ்ரீலங்கா அரசாங்கம் தற்போது செயற்படும் விதத்தை நான் அனுமதிக்க மாட்டேன் என மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தரின் பதிவு திருமண நிகழ்வில் கலந்து கொண்ட 38 குடும்பங்களை சுகாதார பிரிவினர் தனிமைப்படுத்தியுள்ளனர்.
கணவாய் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் உள்ள J276 கிராம சேவையாளர் பிரிவில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் குறித்த பதிவு திருமண நிகழ்வு நடைபெற்றுள்ளது. அந்நிலையில் மணமகளின் சகோதரனுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் மணமக்கள் குடும்பத்தினர் உள்ளிட்ட 38 குடும்பங்களைச் சேர்ந்த 56 நபர்கள் அடையாளம் காணப்பட்டு சுகாதார பிரிவினர் தனிமைப்படுத்தியுள்ளனர். அதேவேளை குறித்த திருமண நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த மணமகனுடன் கடமையாற்றும் 8 போலீஸ் உத்தியோகத்தர்களும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனிமைப்படுத்தல் சட்டத்தினை மீறி மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றவர்கள் இன்றைய தினம் மட்டக்களப்பு தலைமையக போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மையில் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் அவர்களின் இல்லத்திற்கு முன்பாக ராஜாங்க அமைச்சரின் பாதுகாப்பு உத்தியோகத்தரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த இளைஞனுக்காக நீதி வேண்டி இன்றைய தினம் அவரது பெற்றோர் உள்ளிட்ட பொதுமக்கள் மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றினை மேற்கொள்வதற்கு முயற்சித்தனர். இதன்போது அங்கு வருகை தந்த போலீசார் தனிமைப்படுத்தல் சட்டத்தின்படி ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்துள்ளனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் வருகை தந்திருந்த பஸ் உட்பட உயிரிழந்த இளைஞரின் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் போலீஸ் நிலையம் அழைத்து செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் ஆன்டிஜென் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னர் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர். ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரி சஹ்ரான் ஹாமினியின் தீவிரவாத பயிற்சி திட்டத்தில் பங்கேற்ற மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபர் 32 வயதுடைய மாவனெல்ல பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். அவர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தற்சமயம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இத்தகைய தீவிரவாத பயிற்சி வகுப்புகளில் பங்கேற்ற 13 நபர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் உள்ளனர். நாட்டில் உள்ள அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை துறைசார் ஊழியர்களுக்கு ஜூலை 12ஆம் தேதி முதல் தடுப்பூசிகளை வழங்க தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக கொரோனா தடுப்பூசி விரைவாக வழங்கப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஒரு வாரமாக காணாமற் போன நெடுந்தீவு மீனவர் தமிழகம் வேதாரண்யம் கடற்கரையில் இன்று புதன்கிழமை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்று தமிழக செய்திகள் தெரிவித்தன. நெடுந்தீவு 8ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த சில்வஸ்டார் மரியதாஸ் என்ற மீனவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடந்த 1ஆம் தேதி வியாழக்கிழமை முற்பகல் 10 மணியளவில் நெடுந்தீவு கடற்கரையிலிருந்து கட்டுமரம் ஒன்றில் அவர் தொழிலுக்கு சென்றுள்ளார். எனினும் அவர் கடந்த ஒரு வாரமாக கரை திரும்பவில்லை என்று குடும்பத்தினர் போலீசிடம் முறைப்பாடு செய்திருந்தனர். அவரது சடலம் தமிழகம் வேதாரண்யம் கடற்கரையில் கரையொதுங்கியுள்ள நிலையில் இன்று மீட்கப்பட்டுள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவித்தன.